குட் மார்னிங். இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராப். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்க்கும்போது என்ன தான் ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலுமே இந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் எந்த ஒரு ட்ரேட்ஸுமே எடுக்கல. ஓகேவா? அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஒரு செலன்ட்ரி எங்கே ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்தது. ஆனால் எப்போ இந்த கேண்டில் ஒரு கம்ப்ளீட் ரெட் கலர் கேண்டலாக மாறுச்சோ அப்போவே இந்த இடத்துல ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்ட் அண்ட் இந்த டவுன் ட்ரெண்டில் அகெயின் இன்னொரு சப்போர்ட் லெவலும் பிரேக் அவுட் ஆச்சு அண்ட் இந்த இடத்துல ஒரு டார்கெட் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகியிருந்தாலுமே எத்தனை பேர் இந்த என்ட்ரியை கரெக்டான இடத்துல எடுத்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் யுவர் மைண்ட் செட் அண்ட் உங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த என்ட்ரியை நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்க, எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணீங்க, கரெக்டாக டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களால் டிசைட் பண்ண முடியும். இப்போது ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குவிக் டெசிஷன் மேக்கராக இருக்கிறீங்க, உங்களுக்கு மார்க்கெட்டோடைய மூமெண்ட் நல்லா தெரியும், ரிஸ்க்கை உங்களால் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். ஒரு ட்ரேட் எஸ்எல் ஹிட் ஆனாலும் என்னால் நெக்ஸ்ட் ட்ரேடில் சக்ஸஸ் ஆக முடியும், இந்த லாஸை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ உங்களுக்கு இருக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுத்ததும் இமீடியட்டாக உங்களால் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்க முடியும். இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் பொறுமையான பர்சனாக இருக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணும், புல் பேக்கில் நான் என்ட்ரி எடுக்கணும், இல்லை ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஆனால் அந்த டைப் ஆஃப் பர்சன்ஸ் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை பார்த்து ஐயோ நான் இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேனே, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாமோ, இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாமோ, இந்த என்ட்ரியை நான் எடுத்திருந்தா 1 மணி நேரத்துலேயே எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குமே, இந்த ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்னுடைய வேறு ஒர்க்கை நான் இந்த பர்டிகுலர் டேயில் பார்க்க போயிருப்பேனோ அப்படின்ட்டு நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அப்படி கிடையாது. ஓகே, மார்க்கெட் நம்மளுக்கு 6 ஹவர்ஸ் டியூரேஷன் இருக்குது, அதில் வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்குது. கரெக்டாக என்னமோ 5 ஹவர்ஸ் ட்ரேடிங் இருக்குது. அந்த 5 ஹவர்ஸ் ட்ரேடிங்கில் இப்படியே கீழே போயிடுவாங்களான்னு பார்த்தா கிடையாது, இப்படியே மேலேயும் போயிடுவாங்களான்னு பார்த்தா கிடையாது. இப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் கொடுத்தாச்சு, இப்போ புல் பேக் எடுத்துகிட்டு இருக்காங்க, புல் பேக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்டில் வரலாம். ஆனால் இதில் சின்னதாக ஒரு அனாலிசிஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது இப்போதைக்கு புல் பேக் எடுக்க போகிறாங்க, ஆனால் இது புல் பேக்கா இல்லைன்னா ஒரு இன்க்ரீஸிங் ட்ரெண்டுக்கான ஒரு ரிவர்சலாக அப்படிங்கிறத மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட வரணும். இந்த இடத்துக்கிட்ட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த கரண்ட் கேண்டில்ஸை பார்த்து தான் நம்மளால் ஒரு செல் என்ட்ரி இல்லை அப்படின்னா ஒரு பை என்ட்ரி அப்படிங்கிறதே நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ பார்த்துட்டு உங்களுடைய என்ட்ரிஸ் எடுங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் பர்சனாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங்கில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டையும் உங்களால் மேட்ச் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் நாம் டெலிகிராமில் பார்க்கலாம்.